ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஏபி ஃபேமிலி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி சாட்டர்டே, அப்படியே கொஞ்சம் பிஸியான ஒர்க்கு தான் இருக்குது. மார்னிங் வந்து நமக்கு இந்த வாசல் தெளித்து கோலம் போகிறதுக்கே ஒரு 1 ஹவர் ஆகிடுங்க. மற்ற நாள்லாம் வெறும் தண்ணி மட்டும் தெளித்து கோலம் போட்டுருவேங்க. ஆனால் ஃப்ரைடே சாட்டர்டே மட்டும் 2 நாளுமே வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டால் தான் ஒரு மங்களகரமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். நீங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள். சிட்டு பையன் பாருங்கள், அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டே இருக்கான், டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கான். அவ்வளோதான், நம்ம எல்லாமே வந்து தெளித்து விட்டாச்சு. இப்போ வந்து அது ஆறின பிறகு கொஞ்சம் காஞ்ச பிறகு நமக்கு நல்லா கூட்டி விட்டுட்டு கோலம் போட போகிறோம். ஈரத்தில் போட்டால் நல்லா இருக்காதுங்க. எனக்கு புள்ளி வச்ச கோலம்லாம் வராதுங்க. ரங்கோலி எனக்கு தெரிஞ்ச மாதிரி போடுவேன், அவ்வளோதான். ஏதோ ஒரு வாரம் ஒவ்வொரு மாதிரி கொஞ்சம் போட்டதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி போடுவேங்க, அவ்வளோதான். அதிகமாக கோலமெல்லாம் வராது. அப்படியே இந்த கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓரளவுக்கு கோலம் ஃபினிஷிங் பண்ணிட்டேங்க. அது மேலே அப்படியே செம்மண் லைன் தான் கொடுத்துட்ருக்கேன். டெய்லி கோலம் போடுறது கூட ஒரு கலை தாங்க. ஆனால் எனக்கு வந்து கோலம் வரலினாலும் நான் ஏதாவது ஒரு டிசைன் டெய்லியும் போடுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் கோலம் போட பிடிக்கும்னு சொல்லுங்கள். குளிச்சுட்டு வந்துட்டேங்க. குளிச்சுட்டு வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்காக சாமிக்கெல்லாம் பூ பறிச்சிட்ருக்கேன். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சா கூட டைம் பத்த மாட்டேங்குதுங்க. எப்படி சீக்கிரம் விடிஞ்சிருச்சு பாருங்கள். என் பின்னாடி பாருங்கள், அப்படியே ஒரே பனி மூட்டமாக இருக்குது. இந்த வாரம் ஃபுல்லாக பனி, மழை, வெயிலாக இருக்கிற ஒரு கலவையாக இருக்குங்க. அப்படியே நெக்ஸ்ட் செடியில் வந்து செம்பருத்தி பூ கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். நம்ம செடியில் இருக்கிற செம்பருத்தி பூவே நம்ம சாமிக்கு வச்சுட்டோம். நான் ஃப்ரைடே சாட்டர்டே சாமி கும்பிட்றதா இருந்தால் முன்னாடி நாளே வந்து வீடு துடைக்கிறது, பூஜை பொருளெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வைக்கிற வேலையெல்லாம் முடிச்சிருவேங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு அடுத்த நாள் வந்து எல்லாமே ஈஸியாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு. ஸோ அது முன்னாடியே முடிச்சிருவேன், அவ்வளோதாங்க. சாமிக்கு வந்து எல்லா பூஜை எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அப்படியே சாமி கும்பிட்டு பாப்பாங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டிய வேலை இருக்குங்க. கிச்சனில் இன்னும் சமைக்கவே நான் ஆரம்பிக்கல. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் போய் சமைக்கணும். காலையில் எந்திரிக்கிற வரைக்கும் கஷ்டங்க. ஆனால் எந்திரிச்சதுக்கப்புறம் அந்த டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ சீக்கிரமாக ஓடிடும். அப்படியே அந்த பனியோடு பாருங்கள் எவ்வளோ பார்க்க நல்லாயிருக்கு. அப்படியே நம்ம சூரிய பகவானை வணங்கிட்டு உள்ளே சாமி கும்பிட வந்துட்டேங்க. சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம வந்து இருக்கிற வேலையெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். நானும் ஹஸ்பண்டும் சாமி கும்பிட்றதுக்கு தான் டைம் சரியாக இருக்குங்க. பாப்பா அவங்க ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டிய வேலை இருக்கிறதுனால அவங்களால இதிலெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறதில்ல. ஆனால் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது வந்து சாமி கும்பிட்டு கிளம்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்ம கிச்சனுக்கு வந்துட்டோம். சுரக்காய் தாங்க அரிஞ்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து சிம்பிளான சமையல் தான் செய்ய போகிறேன். பெரிய பாப்பா ஒரு டைம் ஸ்கூல் போக வேண்டியது இருக்குது, சின்ன பாப்பா ஒரு டைமுக்கு கிளம்புவாங்க. ஸோ பெரிய பாப்பாவை தான் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு அனுப்பணும். நானே இங்கே டைம் ஆயிடுச்சேன்னு பிஸியாக சமைச்சிட்ருக்கேன். இப்போ தான் வந்து தலை சீவி விடுங்க வாங்கம்மான்னு சொல்லி கூப்பிட்ருக்கா பாருங்களேன். மார்னிங் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிற டைம் மட்டும் ரொம்ப சீக்கிரமாக ஓடுற மாதிரி இருக்குங்க. ஆனால் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வேலைக்கு போகிற லேடிஸ் எல்லாம் உண்மையாகவே ரொம்ப கிரேட்டுங்க. பாப்பாவுக்கு தலை சீவிட்டுருக்கேங்க. இன்றைக்கி சிங்கிள் பிளேட் தான். வந்து இன்றைக்கி நியூஸ் ரீடிங் இருக்கிறதுனால பாப்பாவுக்கு சிங்கிள் பிளேட் சீவிட்டு வர சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா வந்துட்டு ரெட்டை ஜடை தான் போட்டுட்டு போவாங்க. இன்றைக்கி சிம்பிளான சமையல் தான். சொரக்காய் கூட்டு, சாதம், ரசம், அப்பளம் பொரிச்சிருக்கேங்க, அவ்வளோதான். மார்னிங் சாப்பிட்டு போகிறதுனாவே என் பெரிய பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டங்க. 4 வாய் சாப்பிட்டு உடனே ஓடிடுவா. அவ்வளோதான், அக்ஷய் குட்டி கிளம்பிட்டாங்க. ஹஸ்பண்ட் பஸ் ஸ்டாப்பு கொண்டுட்டு போய் விட்டுட்டு வந்துடுவாங்க. அடுத்தது சின்ன குட்டியை ரெடி பண்ண வேண்டிய வேலை இருக்குங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த கிச்சனெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இவங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும். டைம் ஆகிடுச்சி. எப்படி பொண்ணு நடை போட்டு வரா பாருங்களேன். இவளை ரெடி பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிருங்க. அங்கே ஓடுவா, இங்கே ஓடுவா. டைம் ஆயிடுச்சின்னு சொன்னாலும் வரமாட்டா, ரொம்ப லேட் பண்ணுவாங்க. ஸ்கூல் டைம் ஆயிடுச்சின்னு சொன்னால் தான் ஹோம்ஒர்க்கெல்லாம் எடுத்து அப்போ தான் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ தான் நமக்கு டென்ஷன் ஆகும் பாருங்கள். பெரிய பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறத விட இந்த சின்ன குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது தான் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா ரொம்ப சேட்டை பண்ணுறது இவங்க தான். பெரிய குழந்தைங்க கூட சொன்னால் கேட்டுக்கிறாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லைங்க. என்னென்ன சேட்டை பண்ண முடியுமோ அத்தனை சேட்டையும் வந்து ஸ்கூல் போகிற டைமில் தான் பண்ணுறாங்க. அவ்வளோதான், ரெடி பண்ணிட்டு பவுடர்லாம் அடிச்சு விட்டு தலை சீவி விட்டாச்சு. சாமி கும்பிட்றா. மேடம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, இவ்வளோ நேரம் சாமி கும்பிட்ருக்காங்க. அப்படியே நான் போயிட்டு பாப்பாவுக்கு திருநீர் வச்சு விட்டு வந்துட்டேன். அம்மா நான் தோப்பு கரணம் போடுறேம்மா அப்படின்னு சொன்னால் அவளே வந்து ஒரு 10 தோப்பு கரணம் பக்கம் போட்டுட்டாங்க. நான் அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டுட்டேன். ரொம்ப கஷ்டமான வேலை பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது தாங்க. ஆனால் என் பொண்ணு வந்து ரொம்ப படுத்துவாங்க என்னைய. எவ்வளோ தான் பண்ணுவான்ட்டு இல்லை. சாப்பிட்ருக்கும் போது தான் பாட்டு, டான்ஸு எல்லாமே வரும். பாருங்கள் நீங்களே என்னென்ன சேட்டை பண்ணிகிட்ருக்கான்னு உங்களுக்கே தெரியும். சாப்பிட்றத தவிர மீது எல்லா வேலையும் பண்ணுவாங்க. சாப்பிட்றத விட தண்ணி குடிக்கிறது தாங்க அதிகமாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமை வேணுங்க. பொறுமையை சோதிக்கிறேன். ஸ்கூல் கிளம்புற டைம் பார்த்திங்கன்னா முத்தம் கொடுக்காம கிளம்ப மாட்டா. ஆனால் இது தாங்க குழந்தைங்க. நம்ம அடித்தாலும் பிடிச்சாலும் மறுபடியும் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறத பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்கள தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அவ்வளோதான், ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்க. பாப்பா கிளம்ப போகிறாங்க பஸ்ஸுக்கு. அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஹஸ்பண்டும் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது தான் எனக்கு பிடிக்கும்.
சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்னிங் ரொட்டீன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.